முதலாவது ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஒளிந்திருக்கும் அனுபவம். சொல்லுங்க பாப்போம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அற்புதத்தை காண்பிக்க வேண்டும் என்றால், சில காலங்கள் ஒளிந்திருக்கிற ஒரு அனுபவம். தன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு தன் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். யாருக்கும் தன்னை வெளியிலே காட்டாதபடி, யாருக்கும் தன்னை வெளியிலே ஷோ பண்ணி காட்டாதபடி, எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே தன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஒளிந்திருந்து ஜெபிக்கிறார்களோ, அந்த ஒளிந்திருந்து ஜெபிக்கிறவர்களை ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் ஒளிப்பிடத்தில் வைத்திருக்க மாட்டார். அவர்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாக கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஓ ரகந்தனம ஷதரபா ஏல்பிரி அந்த ரகந்தரவ ஷந்தரபா. ஒளிந்திருக்கிற அனுபவம் என்பது நீண்ட காலங்களுக்கு அல்ல. ஒளிந்திருக்கிற அனுபவம் என்பது ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய உடனே 40 நாட்கள் தன்னை ஒளித்துக் கொண்டார். வனாந்திரத்தில் ஒளித்துக் கொண்டார். குகையிலே தன்னை ஒளித்துக் கொண்டார். தன்னை உலகத்துக்கு காண்பிக்கவில்லை. ஆனால் 40வது நாளின் முடிவிலே இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது 3 வருட காலத்தில் உலகத்தில் எவனும் செய்திராத மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக ஓ ரகதரமா சந்தரபா நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒளிந்திருக்கிற நீங்கள், ஒளிப்பிடங்களிலே ஜெபிக்கிற நீங்கள், அந்தரங்கத்திலே ஒளிந்திருக்கிற நீங்கள், ஒளிப்பிடங்களிலே கண்ணீர் விடும் பொழுது, ஒளிந்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வெளியரங்கமாய் கொண்டு வருகிற நாட்கள் வரும்.